பிக் பாஸ் வீட்ல இருந்து ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்த கமருதீன் அவருக்கு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் கொடுத்திருக்காங்க. வீட்டுக்கு அவரை அழைச்சிட்டு வரும்போது பயங்கரமா அவரை வரவேற்றிருக்காங்க. என்னதான் ரெட் கார்டு கொடுத்தாலுமே கமருதீன் அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா தான் இருக்கு அப்படின்னும் அவரை எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்னும் இந்த வீடியோவை இப்ப எல்லாருமே வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்த கமருதீன் அவர்கிட்ட நீங்க பாரு அவங்கள மீட் பண்ணீங்களா, பாரு அவங்கள விட்டுறாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்ற விஷயங்களுக்கு அவர் மீட் பண்றேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் கூட இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. பார்வதி கமருதீன் அவங்க இதை பார்க்கும்போது பிரியவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், ரசிகர்கள் கம்ரு பாரு 2 பேரும் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு சில பேர் எதுக்காக இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க, அப்படி கொடுக்கணும்னா இந்த விளையாட்டுல நிறைய பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆதரவா சொன்னாலுமே ஒரு சிலர் இவங்க நடந்துகிட்ட விஷயங்கள் தான் அப்படி இருக்கு, அதனாலதான் ரெட் கார்டு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்கனால சாண்ட்ரா அவங்களுக்கும் கடைசியில ரொம்பவே நெகட்டிவான பெயர் வந்துருச்சு. இந்த ரெட் கார்டுக்கு அப்புறமா அவங்க ஓவரா டிராமா பண்றாங்க அப்படி இப்படின்னு அவங்களையும் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப சாண்ட்ரா அவங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சொல்ல போனா இவங்க எல்லாருமே ஒரு கேம்குள்ள போயிருக்காங்க. அந்த கேமை விளையாடுறாங்க. அந்த கேமா மட்டும்தான் பார்க்கணும். கேம்ல மட்டும்தான் அவங்களோட விஷயங்கள், அவங்க நடந்துக்கிற விஷயங்கள் பத்தி பேசணும். பர்சனல் லைஃப்ல இவங்க யாரையுமே தாக்கி எதுவும் பேசக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு உலகம் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்றாங்க. ஆனாலுமே இவங்க விளையாட்டை விட்டு வெளியே வந்தாலுமே இவங்களை தாக்கி தேவையில்லாத வார்த்தைகளால பேசுற நிறைய பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியும் நிறைய சீசன்கள்ல நிறைய பேருக்கு ரெட் கார்டு கொடுத்த சமயத்துல எல்லாம் கூட எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலரை அடிக்கிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. இந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் வரவே கூடாது. வெளியே இவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு எல்லாருமே ஆதரவா இருங்க. தயவு செஞ்சு யாரும் தேவையில்லாத நெகட்டிவான கருத்துக்களை இன்னும் பேசி அவங்கள நோக்கடிக்காதீங்க அப்படிங்கறதுதான் இப்ப நிறைய ரிவ்யூவர்ஸோட கருத்தாவும் இருக்குங்க. கமருதீன் பார்வதி அவங்கள மறுபடியும் பிக் பாஸ் ஸ்டேஜ்ல பார்க்க முடியாட்டியும் ரசிகர்கள் அவங்கள இன்னுமே கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்கள பிடிச்ச ஃபேன்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க, எந்த நிகழ்ச்சிகள்ல இவங்களை பார்க்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைச்சிருங்க.